மரியாதைக்குரிய விஜயநாதன் சொல்றாரு, நாங்க போக மாட்டோன்றாரு. ஏங்க நாங்க வந்து பாத்தீங்க எங்க கொள்கையான எதிரி, நாங்க பாஜகவோட கூட்டணி கிடையாது அந்த தைரியம் எடப்பாடி சொன்னாரா? 6 மாசம் கழிச்சு பாக்கலான்றாரு. என்ன அர்த்தம் அப்ப இன்னைக்கு எடப்பாடி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. எடப்பாடி ஸ்டாண்ட் இல்ல, என்னைக்குமே அதான். இன்னைக்கு வந்து முழுசா நனைஞ்சிட்டாரு, இதுக்கு முக்காடு எதுக்குன்னு வெளியில வந்து ஓப்பனா வந்து சொல்ல வர்றாரு. இன்னும் 6 மாதம் கழிச்சு சொல்ல போறாரு. அதனால அதிமுக நீங்க நம்பல? அதிமுக பிஜேபி 100% நம்பலையே சார். அதுதானே சொல்ற. என்னைக்கு வந்து அந்த அம்மா இறந்தாங்களோ அன்னையில இருந்து அதிமுகவை இந்த இஸ்லாமிய மக்கள் நம்பலையே. அந்த ஆப்ஷன் இல்லாம தான் தலையெழுத்து தலையெழுத்து தலையெழுத்துன்னு தான் இந்த திமுக ஸ்டாலினுக்கு வாக்களிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நீங்களும் சந்தர்ப்பவாத அரசியல் தானே இதுவரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. என்ன சந்தர்ப்பவாத அரசியல்? வேற வழியே இல்லாம தான் திமுகவை ஆதரிச்சோம். இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு, அதனால விஜய்க்கு ஜே அப்படின்னு நாங்க சொல்றோங்கிறது சந்தர்ப்பவாத அரசியல் தானே. நான் என்ன கேக்குறேன் சார், முஸ்லிம்களை ஓப்பனாவே வெட்ட வெளிச்சத்துல கருவறுக்கக்கூடியது பாஜக. புரியுதா உங்களுக்கு? வேற என்ன, இஜாப்க்கு முஸ்லீம்களை கருவறுத்தது யாரு? மாட்டு இறைச்சிக்கு முஸ்லீம்களை கருவறுத்தது யாரு? முத்தலாக்ல முஸ்லீம்களை கருவறுத்தது யாரு? வக்பு வார்டு சட்டத்துல முஸ்லீம்களை கருவறுத்தது யாரு? சார் நான் கேட்கிறேன் சார், இன்னைக்கு ஹிஜாபுக்காக பெரிய பிரச்சனையை உண்டாக்குனது யாரு? பாஜகவோட சித்தாந்தம். குஜராத்ல 2000 முஸ்லீம்களை கொன்னு குவிச்சாங்களே, ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு வன்மத்தை கக்குனாங்களே, அது யார் பண்ணது?